ஐபிஎல் அப்படின்ற கிளாஸ் ரூம்ல சில முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் பெஞ்ச் மாதிரி உட்கார போறாங்களா அப்படின்றதான் இப்ப பரபரப்பான பேச்சா இருக்கு. நவம்பர் 15க்குள்ள நீங்க யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லி ஆகணும்னு பிசிசிஐ தெளிவா சொல்லியிருக்காங்க ஐபிஎல் டீம்ஸ்க்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த பதிவில் பேச போறோம் சகோ. ஒரு சின்ன ஃபிளாஷ் பேக். எந்த அம்மே சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரப்போறாரு. ஃபிளாஷ்பேக். இப்ப யோசிச்சு பாருங்க, சஞ்சு சாம்சன் வெளில போறேன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ஓகே சொன்னதாகவும் ஒரு அரசியல் புரசலா கேள்விப்படுறோம். ஒருவேளை சஞ்சு சாம்சன் கிடைச்சா வெளில சிஎஸ்கே ஃபேன்ஸ் எடுத்துப்பீங்களா? அந்த பதிவுல சஞ்சு சாம்சன் வந்தா எடுத்துப்பீங்களா சிஎஸ்கே சகோஸ் அப்படின்னு நான் கேட்ட உடனே உங்க மைண்ட் வாஷ் அப்படியே ரீச் அவுட் ஆச்சுங்க. வை நாட், we are extremely happy நீங்க சொல்லிருப்பீங்க. ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஜட்டுவை கொடுத்து சஞ்சு சாம்சனா அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேக்குது. இப்ப அந்த கிளாஸ் ரூம்ல நடக்கிற பேச்சுவார்த்தை என்ன நம்ம கேள்விப்படுறோம்னா சகோ, ராஜஸ்தான் ராயல்ஸ் உங்க பெஞ்சுக்கு ரவீந்திர ஜடேஜாவை நாங்க அனுப்புறோம், ஆனா எங்க சிஎஸ்கே பெஞ்சுக்கு உங்க சஞ்சு சாம்சனை நீங்க அனுப்புங்க. அவர் வந்து கம்ஃபர்டபுளா உட்கார முடியலன்னா இன்னொரு ஆளையும் சேர்த்து நாங்க எழுப்புறோம் பெஞ்ச்ல இருந்து. அது யாரும் பாத்தீங்கன்னா சுட்டி குழந்தை சாம் கரன். இவங்க ரெண்டு பேரும் உங்களை அனுப்பிச்சு சஞ்சு சாம்சன் உட்காரத்துக்கு தாராளமான இடம் தரும்னு சிஎஸ்கே சொல்றதாக கேள்விப்படுறோம். சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் பெஞ்சுக்கு போய் பேச்சுவார்த்தை பண்ணலாம்னு போகும்போது குஜராத் டைட்டன்ஸ் அடரே இந்த பெஞ்சில் நம்ம தம்பி வாஷி இருக்கானே, இவனே சிஎஸ்கே பெஞ்சுக்கு அனுப்புங்கயான்னு கேட்கப்பட்டதாகவும் நஹி அப்படின்னு குஜராத் டைட்டன்ஸ் சொல்லப்பட்டதாகவும் கேள்விப்படுறோம். ரெண்டு பேருமே சூப்பர் கிரிக்கெட்டர்ஸுங்க. அவங்க டீமுக்கு மிகப்பெரிய தூணா இருந்திருக்காங்க. அது ஜட்டு நீங்க சிஎஸ்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கேன்ற கோட்டையில அந்த செப்பாக்குன்ற கிரவுண்ட்ல மிகப்பெரிய தளபதியா இருந்திருக்காரு. அது சிங்கிள் ஹேண்டரா எத்தனை விஷயம் பண்ணிருக்காருன்றதை பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 55 மேட்ச்ல 37 விக்கெட் 500 ரன் மேல அடிச்சிருக்காரு. 120 ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற போது இந்த நம்பர்ஸ் ஒரு பயங்கர ஸ்டாகரிங் எஃபர்ட் கொடுக்கலாம் கூட வேற லெவல்ல அங்கங்க முக்கியமான மூமெண்ட்ஸ்ல தெரிச்சிருக்காரு ஜட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். அது தவிர ஒரு ஃபீல்டிங்ல எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு 200 ரன் 300 ரன்லாம் சேவ் பண்ணிருப்பாரு, எக்ஸ்ட்ராடனரி கேட்சஸ்லாம் எடுத்திருப்பாரு. அப்படின்ற போது என்ன பொறுத்தவரைக்கும் ஜட்டு வந்து T20 கிரிக்கெட்ல 2-3 வருஷம் அவரோட ஃபிட்னஸ்க்கு ஈஸியா விளையாடலாம். சஞ்சு சாம்சனுக்கு பெரிய நம்பர்ஸ் இல்ல செப்பாக்ல. 5 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 60 ரன், ஆவரேஜ் 11, ஸ்ட்ரைக் ரேட் 100 அப்படின்ற போது பட் சாம்பிள் சைஸ் ரொம்ப ஸ்மால் சகோ. இனிமே அவர் ஒரு வருஷம் முழுக்க ஆடினார்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் நல்லாவே பண்ணுவார். பட் டர்னிங் டிராக்ஸ் அவரோட பலமா அவரோட பேட்டிங்க்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இங்க ரெண்டு விஷயம் சகோ. ஜட்டு டர்னிங் டிராக்ல அன்பிளேபிள் பவுலரா இருந்திருக்காரு. பட் சஞ்சு சாம்சன் டர்னிங் டிராக்ஸ்ல மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அப்படின்றதுனால இங்க சிஎஸ்கேக்கு ஜட்டுவை வெளியே விடுறது ஒரு பலவீனமா கண்டிப்பா இருக்கும். சஞ்சு சாம்சனை உள்ள எடுக்கிறது ஒரு பலமான்றது காலம் தான் பதில் சொல்லும். அதே மாதிரி செப்பாக் விக்கெட்ஸ்ல டெட்லியா இருந்த ரவீந்திர ஜடேஜா ஒட்டகத்தோட ஊருக்கு போனோடனே கொஞ்சம் சவாலா இருக்கும். அதற்கு காரணம் அவங்க பிளாட் விக்கெட்ஸ் தான் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. எனிவே நான் அந்த பதிவு பண்ணும்போது இன்னும் அபிஷியல் அதுவும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த ட்ரேட் ஆஃப் உறுதி செய்யப்பட்டால் சிஎஸ்கே ஃபேன் சகோஸ் கமெண்ட் செக்ஷன்ல போகுங்க. உங்களுக்கு சஞ்சு உள்ள வந்து ஜட்டு வெளியே போறது ஓகேவா? ஆனா நான் ஜட்டுவை பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க சிஎஸ்கே இருந்து. கேகேஆர் கேஎல் ராகுல் இங்க வாங்க எங்க பெஞ்சுக்கு வாங்க, கேப்டன்சி தரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சகோ. இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போகுங்க. ஹேவ் a nice day சகோ.